பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சைட் டிஷ், பாலக் மட்டர். பாலக் அப்படின்னா பாலக்கீரை, மட்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பட்டாணி. இப்போ இந்த பாலக் மட்டருக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்த்து வந்துடலாம். பாலக் மட்டர் செய்ய தேவையான பொருட்கள்: பாலக்கீரை நல்ல ஒரு பெரிய கட்டளவு நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து கழுவிட்டு இந்த இலையெல்லாம் மட்டும் கிள்ளிட்டு அதிகமான காம்பு இல்லாமல் ஆஞ்சி நல்லா கழுவி அலசி வச்சுக்கணும். இதுக்கு வந்து மட்டர் அப்படிங்கிறதுனால பட்டாணி நம்மளுக்கு தேவையான அளவு இப்போ மாதிரி வேக வச்சு தனியாக வச்சுருக்கேன். தாளிப்பதற்கு தேவையான அளவு சீரகம், இது தனியாத்தூள், கரம் மசாலா தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கொஞ்சமாக சர்க்கரை, பச்சை மிளகாய், இது வெங்காயம் வந்து லாஸ்ட்டில் பரிமாறுறதுக்கு, எலுமிச்சம்பழமும் நம்மளுக்கு வந்து பரிமாறுறப்ப கொடுக்கறதுக்காக. இந்த பாலக்கீரை பார்த்திங்கன்னா இந்த வந்து திக்காக இருக்கும். இங்கே மேலே வந்து நுனி வந்து இப்போ இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து நம்ம வந்து சவுத் சைடில் கிடைக்கிற ரொம்ப காமனான ஒரு பாலக்கீரை. இதுவே வந்து நார்த் இந்தியன் பாலக்கீரை இருக்கும். அது வந்து மேலே வந்து இப்படி ரவுண்டாக இருக்குங்க. அந்த பாலக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவையாக இருக்கும். ஆனால் இந்த பாலக்கும் அந்த பாலக்கும் ரெண்டுமே நம்மளுக்கு சமமாக கிடைக்குது. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் தேர்ந்தெடுத்து வாங்கிக்கலாம். இப்போ இந்த பாலக்கீரையை வந்து ஒரு சொட்டு எண்ணெய் விட்டு ரொம்ப ஷ்ரிங்க் ஆகிற மாதிரி தண்ணியெல்லாம் சேர்க்கலைங்க, இந்த மாதிரி வதக்கி எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து பூண்டு வந்து ஒரு 6லேருந்து 7 பல் போடலாங்க. பூண்டு, 2 பெரிய வெங்காயம், 2 பெரிய தக்காளி. பொதுவாக இது 3மே வந்து எண்ணெய் விட்டு ஒன்றா தான் வதக்குவேன். ஃபஸ்ட்டு பூண்டு போட்டுட்டு அது வதங்கிய பிறகு வெங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டு வதக்குவேன். இன்றைக்கி வந்து சீக்கிரம் வேலை முடியணுங்கிறதுக்காக நான் முதலையே வதக்கி வச்சுருக்கேங்க. இப்போ இந்த கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் முதல்ல நான் வந்து சேர்க்கறது வதக்கி வச்சுருக்கிற பூண்டு, வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம். ரொம்ப ஃப்ரை பண்ணக்கூடாதுங்க, லேசாக வதக்கினா போதுமானது. பச்சை வாடை போகிற மாதிரி வதக்கினா போதுமானது. இதோட தக்காளியும் சேர்த்துக்கலாம். வதக்கி வச்சுருக்கிற கீரை அதையும் சேர்த்துறேன். இப்போ இதெல்லாம் வந்து தண்ணி சேர்க்காமல் அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணியே சேர்க்கலைங்க. இந்த தக்காளி வெங்காயம் அதில் இருக்கிற ஈர பசையிலேயே அது வந்து நம்ம அரைச்சிருக்கோம். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம இப்படி தான் அரைக்கணுங்க. அப்புறமா நம்ம மிக்ஸி கழுவின தண்ணியை வந்து கிரேவியில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் விட்டு வச்சுருக்கேங்க. இதுக்கு தாளிப்பதற்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். இதோட கொஞ்சம் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கிரேவிக்கு முக்கியமானது என்னென்னாக்க, இந்த ஸ்டேஜ்லேயே தான் நான் சேர்க்க போகிறது பார்த்திங்கன்னா தனியாத்தூள். எண்ணெயிலே போடணும், அப்போ தான் நல்ல ருசியாக இருக்கும். கிட்டத்தட்ட 1-2 டீஸ்பூன் தனியாத்தூள் போடலாங்க. கரம் மசாலா தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள். இதில் வந்து நான் கொஞ்சமாக சுகர் சேர்ப்பேன். இது வந்து கீரையினுடைய நிறம் மாறாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எந்த கிரேவி பண்ணாலும் அது கொஞ்சம் கூடுதல் சுவையை கொடுக்கும். இதெல்லாம் போட்டு கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம அரைச்ச விதை இதில் சேர்த்துக்கலாம். இந்த அரைச்ச விதையில் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்ல வாசனை வர வரைக்கும் கமகமான்னு சொல்லிவிட்டு கலந்து விடலாம். இப்போது உப்பு சேர்க்கலை, நான் உப்பை இந்த ஸ்டேஜில் சேர்த்துறேன். இதுக்கு கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மிக்ஸி கழுவின தண்ணி இதில் சேர்த்துலாம். பொதுவாக இந்த கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா திக்காக தான் இருக்கணும். இப்போ இதோடு நான் சேர்க்க போகிறது வந்து பட்டாணி. நீங்கள் பன்னீர் சேர்க்குறதா இருந்தால் பன்னீர் எல்லாம் டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம், டைரெக்டாக அப்படியே சேர்த்துக்கலாம். இது பாலக் மட்டர் அப்படிங்கிறதால பட்டாணி போட்டுறேன். பட்டாணி வேக வச்ச தண்ணி அப்படியே அதிலே தான் வச்சுருக்கேங்க, அதோடையே சேர்த்துலாம். இந்த கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும், ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம். கொஞ்சம் பாயில் ஆகிறதுக்கு வேணால் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். நம்ம வந்து வீட்டில் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் போடணுன்னு அவசியம் இல்லைங்க. ஆனால் நீங்கள் வேணும்னா என்றைக்காவது டின்னர் பார்ட்டி அப்படின்னா லாஸ்ட்டில் மேலே ஃப்ரெஷ் க்ரீம் போடலாம், நல்லா டேஸ்டியாக இருக்கும். பட்டர் போடலாம் இதோட. இது கொஞ்சம் கொதி வரட்டும். இப்போ இந்த கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை ஆஃப் பண்ணிடுறேன். நம்மளுக்கு தேவையான திக்னஸ் இந்த திக்னஸ் இருந்தால் போதுமானது. மேலே கொஞ்சமாக இந்த ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுடலாம். மிக சுவையான பாலக் மட்டர்
கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக பண்ணுறதுங்கிறது ஒரு ஆர்ட் தான். அந்த பாலக் கிரேவி ஒரு பேஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் மற்றபடி மேலே போகிறது எது வேணால் நம்ம போட்டுக்கலாங்க. இது அதிகமான ஆயில் தேவை கிடையாது. இது வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். அதே நேரம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப டேஸ்டியானது. முக்கியமாக பாலக்கீரையில் பார்த்தீங்கன்னா ஃபாலிக் ஆசிட் நிறைஞ்சிருக்கு. ஃபாலிக் ஆசிடுங்கிறப்ப எதுலெல்லாம் இரும்பு சத்து இருக்கோ அதிலெல்லாம் ஃபாலிக் ஆசிடும் இருக்கும். ஆனால் இதில் இரும்பு சத்தை விட ஃபாலிக் ஆசிட் தான் மிக மிக அதிகம். விதவிதமான காம்பினேஷன் கொடுத்துட்டு நீங்கள் ஈச் டைம் வந்து கொடுக்கலாம். இப்போ ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய காம்பினேஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெறும் பாலக் கிரேவிலேயே வந்து குருமா மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நிறைய இன்னோவேட்டிவ் டிஷ்ஷஸ் வந்து இப்போ நம்ம பார்க்க முடியுது. நம்ம வீட்டில் நம்மளுடைய கற்பனையை கொஞ்சம் யூஸ் பண்ணோன்னாக்க இந்த மாதிரி இன்னோவேட்டிவ் டிஷ்ஷஸ் வந்து இன்னும் நிறையா பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி.